ஹாய், வெல்கம் டு ஹஸ்பி கிரியேஷன்ஸ். நம்ம ஃபில்லிங் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி அடுத்த ஃபில்லிங்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ரவுண்டு, வெறும் ஹாஃப் ஃப்ரில்லு, அப்புறம் ஃபுல் ஜிலேபி, அப்புறம் அதில் சிங்கிள் ரிங், டபுள் ரிங், ட்ரிபிள் ரிங் சேர்த்து பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய பார்த்துருந்தோம். ஹோம் ஒர்க்ஸும் கொடுத்துருந்தோம். இப்போ அதிலே அடுத்த ஃபில்லிங்ஸ் நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரவுண்டு பார்த்துருந்தோம்ல, ரவுண்டில் நம்ம ரிங்கு சேர்த்து போட்டு பார்த்தோம். இதில் ரவுண்டு வித் சிங்கிள் ஹம்ப்பு சேர்த்து நம்ம போட போகிறோம். ஹம்ப் நம்ம எப்படி போடுறதுன்றத ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் ஓல்டு கிளாஸில். ஸோ அந்த ஹம்பை வெறும் சிங்கிள் ரவுண்டில் நம்ம சேர்த்து போட போகிறோம். வேறு எதுவுமே பண்ண போகிறதில்ல. ரவுண்டு வித் ஹம்பை தான் நம்ம போட போகிறோம். நெக்ஸ்ட்டு ரவுண்டு வித் டபுள் ஹம்ப். ரவுண்டு போட்டு சிங்கிள் ஹம்ப்பு போட்டோமா, இப்போ டபுள் ஹம்ப்பு போட போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ரவுண்டு வித் ட்ரிபிள் ஹம்ப் பார்க்க போகிறோம். சேம் ரவுண்டு தான், பட் அதுலேயே டபுள் ஹம்புக்கு பதிலாக ட்ரிபிள் ஹம்ப். இந்த மாதிரி தான் நீங்கள் அடுத்த ஒரு ஃபில்லிங் போட போகிறீங்க. இன்னொன்று நான் குட்டி பாக்ஸாக போட்டிருக்கேன். உங்களுக்கு சும்மா சாம்பிள் போட்டு காட்டுறதுக்காண்டி குட்டி பாக்ஸாக போட்டிருக்கேன். இது நல்லா ஜூமில் இருக்குது, அதனால உங்களுக்கு இந்த மாதிரி பெருசாக தெரியுது. ஆனால் இது ரொம்ப நான் குட்டி பாக்ஸாக தான் போட்டிருப்பேன். ஆனால் நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் ஹோம் ஒர்க் பண்ணதை பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி பெரிய பாக்ஸாக போட்டு நீங்கள் நிறைய ஃபில்லிங்ஸ் ட்ரை பண்ணுற மாதிரி நீங்கள் போடணும். ஆல்ரெடி நம்ம போன கிளாஸில் என்ன மாதிரி ஃபார்மேட்டில் சொல்லியிருக்கோமோ அதே ஃபார்மேட்டில் தான் போடணும். நீங்கள் இந்த மாதிரி குட்டியாக போடக்கூடாது. ஓகே, இப்போ ஹம்ப்பு, அதாவது ரவுண்டு வித் ஹம்ப்பு வச்சு பார்த்துட்டோம். ஹம்ப்லேயே சிங்கிள், டபுள், ட்ரிபிள் பார்த்துருக்கோம். இப்போ இதுக்கு அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரவுண்டு முடிஞ்சிச்சு. இப்போ பழைய கிளாஸில் என்ன பார்த்துருந்தோம், ரவுண்டுக்கு அடுத்து ஹாஃப் ஜிலேபி ஒரு எலமெண்ட் நம்ம பார்த்துருப்போம். ரவுண்டு வித் டாட் கூட நம்ம பார்த்துருக்கோம். அது அடுத்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்கில் நீங்களாக ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி நான் சொல்லுவேன் லாஸ்ட்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஃப்ரில் வித் சிங்கிள் ஹம்ப்பு. ஃபஸ்ட்டு எப்படி ரவுண்டு வித் சிங்கிள் ஹம்ப் போட்டிங்களோ அதே மாதிரி ஹாஃப் ஜிலேபி வித் சிங்கிள் ஹம்ப்பு போட போகிறீங்க. நெக்ஸ்ட்டு ஹாஃப் ஜிலேபி வித் டபுள் ஹம்ப்பு போட போகிறீங்க. நெக்ஸ்ட்டு ஹாஃப் ஜிலேபி வித் ட்ரிபிள் ஹம்ப்பு போட போகிறீங்க. சேம் ரவுண்டில் நம்ம போட்ட மாதிரி தான், பட் ரவுண்டுக்கு பதிலாக ஹாஃப் ஜிலேபி போட்டுக்க போகிறீங்க.
இது வரைக்கும் பார்த்தது நான் போட்டு காட்டினேன். பட் இப்போ போடுறது வந்து நான் போட்டு காட்ட போகிறதில்ல. நான் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் மாதிரி நான் கொடுக்க போகிறேன். நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. ஓகே, ஒரு 6 இது உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இதில் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ வந்து மேலே வந்து ரவுண்டு வித் சிங்கிள் ஹம்ப், டபுள் ஹம்ப், ட்ரிபிள் ஹம்ப். அதே மாதிரி ஹாஃப் ஜிலேபி வித் சிங்கிள் ஹம்ப், டபுள் ஹம்ப், ட்ரிபிள் ஹம்ப் பார்த்தோமா. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நீங்கள் ஹாஃப் ஜிலேபிக்கு பதிலாக ரவுண்டுக்கு பதிலாக ஃபுல் ஜிலேபி போட்டுக்க போகிறீங்க. ஆனால் ஹம்ப்பு வந்து சேம் தான், சிங்கிள், டபுள், அப்புறம் வந்து ட்ரிபிள் இந்த மாதிரி வரும். ஆனால் அந்த ரவுண்டுக்கு பதிலாக நீங்கள் ஃபுல் ஜிலேபி வந்து போட்டுக்கணும். இது வந்து 3 இது நீங்களாக ஒர்க் அவுட் பண்ணுறது. ஆனால் நான் சொன்ன ஃபார்மேட்டில் தான் சேம் அதே தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. இது இல்லாமல் அடுத்தது வந்து ஒரு 3 ரவுண்டு பார்த்திங்கள்ல, நம்ம ரவுண்டு வித் டாட் பார்த்துருப்போம். இதில் நீங்கள் வந்து அதை இன்க்ளூட் பண்ணி சிங்கிள் ஹம்ப், டபுள் ஹம்ப், ட்ரிபிள் ஹம்ப் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ரவுண்டு வித் டாட் போட்டு சிங்கிள் ஹம்ப் போடுறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரவுண்டு வித் டாட் போட்டு டபுள் ஹம்ப் போடணும். ரவுண்டு வித் டாட்டு ப்ளஸ் ட்ரிபிள் ஹம்ப்பு போடணும். ஸோ இதுதான் இன்றைக்குரிய உங்களோட ஹோம்ஒர்க் அண்ட் ஒர்க் அவுட்ஸ். இது எல்லாத்தையுமே நீங்கள் நாளைக்கு வந்து எனக்கு பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. இதுக்கு அடுத்து வந்து இன்னுமே நம்மளுக்கு வந்து ஃபில்லிங்ஸ் பேலன்ஸ் இருக்குது. பட் நம்ம இன்னும் ஒரு ஃபில்லிங் கிளாஸில் வந்து அதை பார்க்கலாம். பட் ஒரு ஃபில்லிங் கிளாஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஓனாக எப்படி நம்ம ப்ரைடல் மெஹந்தி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அதை எதை வச்சு க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து நாளைக்கு கிளாஸில் நம்ம சொல்ல போகிறேன். இது எப்படின்னா நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை வச்சு தான் இந்த ப்ரைடல் மெஹந்தி வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ அதை நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாடா பாய்.